அனைவருக்கும் வணக்கம். மரங்களுடன் ட்ரீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தை லேர்ன் பண்ணிக்க போகிறாங்க. பாருங்க, அது எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே காட்டுறாங்க. இது இப்படியானது இப்படி கற்றுக் கொடுக்கறது, எப்படி குழந்தைகளுக்கு இயற்கை பற்றிய புரிதல் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப அக்கறையாகவும் சரியாகவும் இருக்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா, அந்த ஒரு பறவைன்னா அந்த பறவை பற்றி அந்த க்ளூஸு அவங்க எப்படியெல்லாம் ஒரு 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 பிளான்ட் ஒரு ஒரு செடியாக இருந்தால் நம்ம என்னெல்லாம் இருப்போம், அதே போல் மற்ற ஒரு டிடெக்டிவ் போல் நம்ம இருந்தோம்னா எப்படியெல்லாம் இருப்போம் அப்படின்னு ஒரு நம்மளுடைய கலந்துரையாடலின் முடிவில் 7 தலைமுறைக்கு தாக்கம் செய்யக்கூடிய ஒரு முடிவை நம்ம எடுக்கிறாங்கிறது தான் இயற்கையின் விதி. அந்த விதியை சிங்கப்பூர் போன்ற சிறிய தீவுகளில், செந்தோசா போன்ற தீவுகளில் குழந்தைகளை கற்றுக் கொடுப்பதற்காகவும் இங்கே வைத்திருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா, இந்த ஃபிஷர்ட் பார்க்குன்னு சொல்லி ஸ்கேலி பார்க் பார்த்திங்கன்னா இது எப்படின்னு, அதே போல் ஒரு கிங் ஃபிஷர் எப்படி சத்தமிடும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு தவக்காய் ஏஷியன் கிராஸ் ஃப்ராக், அது எப்படி சவுண்டு கொடுக்கும். போன்ற அருமையான ஒரு இடத்துக்கு அனுப்பி வைத்த இறைவனுக்கு எங்கள் பெற்றோர் நன்றி.